பொய்யும் பொருட்டுமே அரசியலாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். நாங்கள் அந்த கூட்டத்தை கட்சியிலிருந்து எடுத்து விட்டோம். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்து விட்டோம். அவரோடு சேர்ந்த சில ஒரு கூட்டங்கள் பொய்யா பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, ஏளனமாக பேசுவது, மனம் முன்பழும்படி பேசுவது, என்னை மட்டுமல்ல 26 ஆண்டு காலம் ஓய்வின்றி உழைத்து வருகின்ற ஜே.கே. மணி, கௌரவ தலைவர் ஜே.கே. மணி அவர்களை வசைபாடுவதை நாளும் தொழிலாக கொண்டு செய்து வருவது, இப்படி அரசியல் அப்படி போன அந்த பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு அதுவும் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்று எலெக்ஷன் கமிஷனிடம் அதில் இருக்கின்ற சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்களே வழக்கு போடுவது, எலெக்ஷன் கமிஷனே ஒரு வழக்கை போடுவது வேடிக்கையிலும் வேடிக்கை. இது 2வது முறையாக தீர்ப்பு. 2 முறையும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அதனால் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் வரீங்க இந்த வழக்குக்கு, நீங்கள் ஏன் போடுறீங்கன்ட்டு. அவங்களால பதில் சொல்ல முடியல. ஊடக தர்மம், ஊடகத்துக்கென்று தர்மம் இருக்கு, அது ஊடக தர்மம் என்று சொல்லுவார்கள். அந்த தீர்ப்பு அங்கே வெளியானது. இங்கே ஊடகத்தில் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் வெற்றி பெற்றதாக பொய்யான பொருட்களை எல்லாம் சில ஊடகங்கள் வெளிப்படுத்தின, ஒலிபரப்பின. அது ஊடக தர்மத்துக்கு எதிரானது. சில மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் தவறை திருத்தி கொண்டு ஊடகங்கள் உண்மையை வெளியிட்டார்கள். இது எப்படி இருக்கு பாருங்க. ஆக இப்படி இனிமேல் செய்யக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு செய்ய வேண்டும் ஊடகங்கள் என்று நான் அவர்களை மெத்த பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக எங்களுக்கும் தெரியாமல் அந்த பொய்யர்கள் கூட்டத்துக்கு சார்பாக ஒரு வழக்கை தேர்தல் ஆணையம் போடுவது தேவையில்லாமல் இதுவரை நடந்திராத ஒரு அதிசயம். அந்த கேவலமான செயலை தலைமை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அந்த வழக்கு என்னைக்கு வந்தது? 4 சொல்லுங்கள். 5 தேதி எந்த வித முகாந்திரமும் இல்லாமல் 2வது முறையாக டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது நீதிபதியே அசந்துட்டார். இது நீங்கள் போட வேண்டிய வழக்கல்ல, தேர்தல் ஆணையம் போட வேண்டிய வழக்கல்ல. பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னால் போடலாம் என்று முகத்தில் கறி பூசுகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
ஐயா இதோடைய பாஜக பின்புலத்தில் இருக்கிறத எடுத்துக்கலாம் ஐயா, எப்படி பாக்குறீங்க ஐயா அந்த அரசியல் பின்புலம் தேர்தல் ஆணையத்தின் இந்த செயல்பாடு ஒருதலை பட்சமா தேர்தல் ஆணையம் செயல்படான்னு ஒரு குற்றச்சாட்டு ஐயா, அது பாஜக பின்புலத்தில் யாராவது இருப்பாங்க ஐயா அந்த மாதிரி? நம்ம யாரையும் குறை சொல்ல வர முடியல. தேர்தல் ஆணையத்தை தான் குறை சொல்கிறோம். தேர்தல் ஆணையத்தை தான் நம்ம குறை சொல்கிறோம். வேறு யாரையும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை. தேர்தல் ஆணையம் சரியான திசையில் போகல. அது தவறு செய்யுது, திரும்ப திரும்ப தவறு செய்யுது. அதை நீதிமன்றத்திலே சொல்லிட்டோம். நீதிமன்றத்திற்கு வெளியே கூடியிருந்த ஒரு 25 அதாவது ஊடகங்கள் அவர்கள் அதை புரிஞ்சுக்கினாங்க. முதல்ல அது புரிஞ்சுக்கினாங்க, ஆனால் தப்பாக ஒளிபரப்புனாங்க. அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்து உண்மையை அவர்கள் சொன்னார்கள். அதான் உங்களை கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. சரியாக சரி பார்த்து உண்மையை நீங்கள் உறக்க சொல்லணும்னாலும் சாதாரணமாக சொல்லுங்கள். இப்போ தேர்தல் கூட்டணி சமமாக முடிவு பண்ணிக்கலாம். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, பல்வேறு கட்சியெல்லாம் கூட்டணி கொடுத்து பேசிக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கூட்டணி பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய முடிவு விரைவில் வெளியாகும். கூட்டணி கொடுத்து முடிவு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து இருக்குமா ஐயா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கூட ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா தமிழக நிதியை ஒதுக்கலை. இது தமிழகத்துக்கு பாதிப்பு தான். அவங்களுடைய நிலைப்பாடு தமிழகத்தை சார்ந்து இருக்குமா? தமிழகத்தின் வளர்ச்சி மத்திய அரசு நிதி ஒதுக்கலைன்னு கேட்குறாங்க. உங்கள் கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோடு கூடியதாக இருக்குமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சி எந்த கட்சியாலையும் இப்போ ஆரம்பிக்கிறப்போ கட்சியில் எப்படின்னா எதிர்காலத்தில் ஆரம்பிக்கிற போகிற கட்சியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்து தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா எல்லோரும் அதான் சொல்லுவாங்க. நம்ம அதை பார்க்குறோம்ல. ஐயா, இப்போ இன்றைக்கு இருக்கிற பாமகவுடைய அரசியல் சூழலில் ஐயா என்றைக்காவது நினைச்சிருக்கீங்களா ஒரு அதிகார பதவிக்கு வந்திருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை அதற்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு வந்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழல் இப்படி இருந்திருக்காது அப்படின்னு என்னைக்காவது நினைத்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கு என்ன பேச சொல்றது தெரியலையே. அவர் நினைக்கல, நாங்களாம் நினைச்சிருக்கோம். நீங்க நினைக்கல, நாங்களாம் நினைச்சிருக்கோன்றேன். இல்லை தவிர்த்திருக்கலாம், இந்த கட்சி இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்ற அந்த அதிகார பதவிக்கு சென்றிருந்தால் இன்றைக்கு இந்த சூழல் இருந்திருக்காது அப்படின்னு நினைச்சிருக்கேன். கண்டிப்பா.